Moral story 16. ஒரு ஆசிரியர் இருக்காரு. அவரு 35 நிமிஷம் புத்தகத்துல இருக்க பாடத்தையும் 10 நிமிஷம் வாழ்க்கைக்கான பாடத்தையும் நடத்துவார். இந்த 10 நிமிஷத்துக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பாங்க. ஒரு நாள் அவர் என்ன பண்றாரு, எல்லார்கிட்டையும் ஒரு பலூனை கொடுத்து ஊத சொல்றாரு. ஊதிட்டு அதுல அவங்களோட பேரை எழுத சொல்றாரு. இத ஒரு ரூம்ல போய் வைக்க சொல்றாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரூம்ல போய் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேனை ஆன் பண்ணிடுறாரு. ஃபேன் ஆன் பண்ணி 2 நிமிஷம் கழிச்சு ஃபேன் ஆஃப் பண்றாரு. அங்க இருக்கக்கூடிய பலூன் எல்லாமே மாறி மாறி வேற வேற பக்கம் பறந்துருது. இப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்ள போக சொல்லி அவங்க பேர் கொண்ட பலூன் எடுத்துட்டு வெளியில வர சொல்றாரு. எல்லாருமே எடுக்கிறாங்க. அவங்க பேர் வரல, மத்தவங்களோட பேரே வந்துட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாரும் வெளியில வந்து இவர்கிட்ட சொல்றாங்க, எங்க பேரே எந்த பலூன்லயுமே வரமாட்டேங்குது, எங்களால எடுக்க முடியல அப்படிங்கிறாங்க. இவர் டோட்டலா 10 மினிட்ஸ் டைம் கொடுத்திருந்தார். அந்த 10 மினிட்ஸுமே அவங்களுக்கு பத்தல, ஒருத்தர் கூட எடுக்கல. இப்ப இவர் ஒரு ட்ரிக் சொல்றாரு. என்னன்னா, நீங்க பலூன் எடுக்கும் போது யார் பேர் வருதோ அவங்க கிட்ட அந்த பலூனை கொடுத்துருங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் மாத்தி மாத்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்றாங்க. 1 நிமிஷத்துக்குள்ளேயே எல்லாருமே எடுத்துட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இவர் இதோட நீதிய சொல்றாரு. இதோட நீதி என்னன்னா, நம்ம பிறருக்கு தேவையானதை செஞ்சோம்னா நமக்கு தேவையானது நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது தான். தேங்க்யூ.